ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கும் இது இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அதாவது என்கிட்ட இருக்கிற 80 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க வந்து நான் ஒழுங்காக வீடியோ போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சாரி மேடம், இனிமேல் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஹாப்பி 15th பர்த்டே பிட்காயின். அதாவது பிட்காயின் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி ஒரு 5 ஃபேக்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், பட் டெஃபினட்டாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிட்காயின் ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், ஷேர், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1 வந்து பிட்காயினை வச்சு மொதல் ரெக்கார்டுனா ஒரு டிரான்சாக்ஷன் May 22, 2010. நம்ம பசங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ 10,000 பிட்காயினை வச்சு 2 பீஸா வாங்கியிருக்காங்க. 2 பீஸா. ஏன்னா அப்போது நம்ம பசங்க என்ன தோணியிருக்குன்னா, மச்சான் உனக்கு தெரியுமா, நான் வந்து 2 பீஸா ஃப்ரீயாக வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஒரு பிட்காயின் வேல்யூவே வந்து பல லட்ச ரூபா போகுது. அதை வச்சு பலாயிரக்கணக்கான பீஸா வாங்கலாம். தப்பு பண்ணிட்டீங்க. பட் அது வந்த புதுசில் வந்து அது ஒரு ஸ்கேமாக பார்க்கப்பட்டுச்சு. அது வந்து ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க வந்து 2 பீஸா வாங்கி சாப்பிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, அதுதான் வந்து தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த May 22 வந்து இந்த பிட்காயின் பீஸா டே அப்படின்னு சொல்லி இந்த கிரிப்டோ கம்யூனிட்டிஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். 10,000 பிட்காயினை வச்சு 2 பீஸா வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இதை வந்து மெமரபுளாக வச்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் டேவாக வந்து கிரிப்டோ கம்யூனிட்டியில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் வந்து இந்த பிட்காயினோட வேல்யூ வந்து $1,000 ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அது ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. $1,000 எப்படி ஒரு லைக் 80,000 85,000 இருக்குமா, அது வரதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆச்சு. ஸோ இப்போ பிட்காயினோட கரண்ட் வேல்யூ எவ்வளோனா கிட்டத்தட்ட $41,000 $41,000. அதோட வேல்யூ நம்ம இந்தியன் ருபிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பார்க்க கடுப்பாக இருக்குது. அது இந்த டெக்னாலஜிலாம் நமக்கு வரல, எவ்வளோ லேட்டாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இருக்கா? மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த பிட்காயினை க்ரியேட் பண்ணவங்க வந்து அதை வந்து ஒரு கோல்டுக்கு ஈக்குவலாக இல்லை இந்த கோல்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லை கோல்டு மாதிரி பிட்காயின் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அதோட சப்ளையை வந்து ரொம்பவே இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு கோல்டு வந்து ஒரு ஃபைனைட் ரிசோர்ஸு, எப்படி வந்து கோல்டோட சப்ளை வந்து கம்மியாக இருக்கனால அதோட வேல்யூ, அதோட ப்ரீஷியஸ் மெட்டல் நம்ம பார்க்குறோமோ, அது மாதிரி பிட்காயினோட வேல்யூ, பிட்காயினோட சர்க்குலேஷன் வந்து 21 மில்லியன் தான் இருக்கணும் அப்படின்னு அதை க்ரியேட் பண்ணவங்க முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வருஷங்கள் ஆக அதோட சப்ளை அதே சப்ளை வந்து அப்படியே இருக்கும். அதோட டிமாண்ட் கூடும்போது தானாக பிட்காயினோட வேல்யூ கூட்டிகிட்டே போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து முதல்லையே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாலாவது விஷயம் வந்து மைனர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அவங்க வந்து பிட்காயினை மைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரிவார்டாக பிட்காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை க்ரியேட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே இதை வந்து ஒரு ஸ்கேர்சிட்டியாக இருக்கணும், இது வந்து ஒரு லிமிட்டட் சப்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஹால்விங் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதாவது இந்த ரிவார்ட் கொடுக்குறாங்கல்ல மைனர்ஸ்க்கு, அதில் வந்து ஒவ்வொரு 4 வருஷமும் அந்த ரிவார்டில் வந்து 50% குறைச்சிக்கிட்டே வர மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதனாலே இருக்கும் பிட்காயினோட சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். அது மூலிமா அதோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ இதை தான் வந்து ஹால்விங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் சொல்லுவாங்க. அண்ட் 5வது விஷயம் வந்து இதை கிரியேட் பண்ணதாக சொல்லப்பட்ட சட்டோஷி நக்கமோட்டோ. அவர் யார், இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனா, இல்லை அவர் பின்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அவர் வந்து பிட்காயினே நேம் வைக்கல. அவர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் அப்படின்னு தான் அவரோட ஒயிட் பேப்பரில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் பிட்காயின் அப்படின்னு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் எத்தனை பேருக்கு பிட்காயினை பற்றி இன்னும் தெரியல, கிரிப்டோ கரன்சினா என்ன, லைக் பிளாக் டெக்னாலஜினா என்ன, பிட்காயினோட ஃபியூச்சர் எப்படிலாம் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ. நன்றி.